குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். கடந்த 22 வருஷங்களாக சம்ஸ்கிருத பாரதிங்கிற ஒரு அமைப்பினுடையும் சேர்ந்துட்டு சம்ஸ்கிருதம் முதல்ல கற்றுக்கிட்டேன். அப்புறம் சம்ஸ்கிருதம் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். இந்த சம்ஸ்கிருத பாரதி அமைப்பில் இப்போ நான் தமிழ்நாடு, கேரளா இந்த 2 ஸ்டேட்டுக்குமா சேர்ந்து தொடர்பு ஒருங்கிணைப்பாளர், சம்பர்க்க பிரமுக் அங்கிற பொறுப்பில் இருந்துட்டு நிறைய பேர் சந்தித்து வருகிறேன். எங்கே போனாலும் சம்ஸ்கிருதத்துக்கு ஒரு ஆதரவாக தான் எல்லோரும் பேசுகிறாங்களே தவிர யாரும் எதிர்ப்பு பேசுகிறதில்ல. தனிப்பட்ட நபரில் அவள் வந்து அரசியல் லாபத்துக்காக மேடையில் ஏறி ஏதோ பேச்சு கொடுக்குறாங்களே தவிர அவங்களுமே சம்ஸ்கிருதத்துக்கு ஆதரவாக தான் செயல்படுறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் மட்டுமே நீங்கள் 25,000 சொன்னீங்க இல்லையா, அது சொன்னேன். தமிழ்நாட்டில் மட்டுமே எங்களுடைய சம்ஸ்கிருத வகுப்புகளில் அது நாங்கள் சம்ஸ்கிருதம் பேச சொல்லிக் கொடுக்குறோம். முதல்ல சம்ஸ்கிருதம் பேசணும், அதுக்கப்புறம் சம்ஸ்கிருதம் எழுத படிக்க தெரியணும். அப்போ தான் எங்களுடைய மெத்தட் ஆஃப் டீச்சிங். அப்போது இந்த எங்களுடைய பேச்சு பயிற்சி வகுப்புகளில் இது வரைக்கும் கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் கற்றுக்கிட்டு இருக்காங்க கடந்த 30 வருஷங்களாக எங்களுடைய வகுப்புகளில். அதில் இன்னும் ஆக்டிவாக டே டு டே பேஸில் நான் இப்போ எடுத்து ஃபோன் எடுத்தேன்னா சம்ஸ்கிருதம் பேசுவேன், அவங்களும் சம்ஸ்கிருதம் பேசுவாங்க. அந்த மாதிரி 25,000 பேர் தமிழ்நாட்டில் மட்டும் இருக்காங்க. அன்றாட வாழ்க்கையில் சம்ஸ்கிருதத்திலே பேசின்னு இருக்கிறவங்க. அது தவிர சம்ஸ்கிருத புஸ்தகங்கள்லாம் படிக்க தெரிஞ்சவங்க. எங்களுடைய எக்ஸாமினேஷன் மாதம் எவ்ரி இயர் எல்லா வருஷம் 2 தடவை நடத்துகிறோம். ஜூலையிலையும் ஜனவரிலையும். அந்த ஒவ்வொரு தடவையும் எக்ஸாமினேஷனில் எங்களுடைய கிட்டத்தட்ட 4,000 பேர், 4,000 5,000 வரைக்கும் ஆளுங்க வந்து ஜூலையிலையும் அதே மாதிரி ஜனவரிலையும் பரீட்சை எழுதுகிறாங்க. 4 லெவல் ஆஃப் எக்ஸாமினேஷன், பிரவேசா, பரிஜயா, சிக்ஷா, கோவிதா சொல்லிட்டு. இந்த 4 பரீட்சையிலையும் தேர்ச்சி பெற்று அப்புறம் அவங்க ஸ்கூலில் இன்றைக்கி ஆசிரியர்களாக இருக்காங்க. பல ப்ரைவேட்டாக ஸ்கூல்களில் எல்லாம் சம்ஸ்கிருதம் எக்ஸ்ட்ராவாக சொல்லிக் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி சம்ஸ்கிருத ஆசிரியர்களாக இருக்காங்க. எங்களுடைய வழியாக வந்து சம்ஸ்கிருத பிஹெச்டி பண்ணவங்க இருக்காங்க. எங்கே போனாலும் எங்களால் சப்போர்ட் பண்ண முடியல. ஆக்சுவலாக இன்றைக்கி நான் பொள்ளாச்சியில் ட்ரான்ஸ்ஃபர் இங்கேருந்து நான் முதல்ல வேலை பண்ணிகிட்டு இருந்தேன் கஸ்டம்ஸ் சென்ட்ரல் எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட்டில். அப்போ நான் பொள்ளாச்சியில் வேலை பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணேன், அங்கே ஜனங்கள் ரொம்ப வருஷமாக சம்ஸ்கிருதம் பணம் கட்டுருந்தாங்க. அப்போ நான் என்னுடைய ஆஃபீஸ் டைம் போக மற்ற சமயத்தில் அங்கே சம்ஸ்கிருத கிளாஸ் நடத்தி அங்கே கொஞ்சம் பேருக்கெல்லாம் சம்ஸ்கிருதம் சொல்லிக் கொடுத்தேன். இப்போ எல்லா ஊர்களையும் கேட்குறாங்க, சார் எங்களுக்கு ஒரு டீச்சர் அனுப்பி கொடுங்கோங்கிறாங்க. நம்மளால் டீச்சர் கொடுக்க முடியாது, பல ஊர்களுக்கும் வாலண்டியர்ஸை நம்மளால் அனுப்பி கொடுக்க முடியல. ஏன்னா அவங்க சொல்கிறாங்க, சார் எங்களுக்கு பகவத்கீதை படிக்கணும், எங்களுக்கு ராமாயணம் படிக்கணும், எங்களுக்கு பஞ்சதந்திரம் படிக்கணும். இது மாதிரி அவங்களெல்லாம் ஜனங்கள் விரும்புகிறாங்க. நம்மளால் டீச்சர்ஸ் தான் அனுப்பி கொடுக்க முடியலை. அதனால் அரசியல் ரீதியாக அவங்க ஏதோ பேசுகிறாங்களே தவிர இதுக்கும் உண்மைக்கும் எந்த விதமான சம்மந்தம் இல்லை. ஜனங்கள்கிட்ட இடையில் நல்ல ஆதரவாக இருக்குது. ஆனாலும் பொதுவாக தமிழ்நாடு மக்களுக்கு இந்த ஹிந்தி தெரியாததுனாலையோ அல்லது சம்ஸ்கிருதம் தெரியாததுனாலையோ பல பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு வெளி மாநிலங்களுக்கு போகிறதுக்கு. இது சம்ஸ்கிருதம் விசேஷமாக என்னென்னா, இந்தியாவில் உள்ள அனைத்து மொழிகளையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு லாங்குவேஜ் சம்ஸ்கிருதம். நீங்கள் கன்னடம் ஆகட்டும், தெலுங்கு ஆகட்டும், தமிழ் ஆகட்டும், எந்த லாங்குவேஜ் எடுத்து பாருங்கள், அதில் நிறைய சம்ஸ்கிருத வார்த்தைகள் இருக்குது. சம்ஸ்கிருதம் இப்போது தமிழ்னு எடுத்து பார்த்திங்கன்னா, தமிழில் சம்ஸ்கிருதம் தமிழுமா மிக்ஸ் பண்ணி தான் தமிழ் யூஸுக்கு தான் தமிழ் இருக்குது. நீங்கள் ஆத்திச்சூடி எடுத்து பாருங்கோ, அல்லது திருமூலவருடைய திருமந்திரம் எடுத்து பாருங்கோ, அருணகிரிநாதனுடைய திருப்புகழ் எடுத்து பாருங்கோ, அதில் நிறைய சம்ஸ்கிருத வார்த்தைகளை அப்படியே கலத்துங்க. இந்த ஜவுளி துணி நெய்யும் போது பார்த்திங்கன்னா வார்ப்பு வெஃப்ட்டும்பாங்க. ஒரு 100ஆம் நம்பர், ஒரு 60ஆம் நம்பர், 80ஆம் நம்பர், 40ஆம் நம்பர் மிக்ஸ் பண்ணி போடுவாங்க. அப்போ தான் துணி நல்லா திடமாக வரும். அதே மாதிரி தான் சம்ஸ்கிருதமும் தமிழும் ஒரு ப்ரொப்போர்ஷனில் மிக்ஸ் பண்ணி அவங்க போடுவாங்க. அப்போ அந்த மொழி ரொம்ப நன்னா இருக்கும். அந்த மொழியில் எவ்வளவோ பொக்கிஷங்களான நூல்கள் இருக்குது, அதை நமக்கு தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா? அப்போது இன்றைக்கி சம்ஸ்கிருதம் படிக்கக்கூடாது சொன்னால் என்ன வருது, அவ்வளோ நூல்களையும் படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்காமல் இருக்கும். அவங்களுடைய நாலேஜ் லெவல் தான் போயிடும். பழைய காலத்தில் பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே பெரிய பெரிய அறிஞர்கள், சம்ஸ்கிருத அறிஞர்கள் பார்த்திங்கன்னா எல்லாம் தமிழ்நாட்டிலேருந்து தான் இருந்தாங்க. சம்ஸ்கிருத லாங்குவேஜ் கிராமர் புக்கு வந்து கோலையானந்தம் சொல்லி, அது அப்பைய தீட்சிதர் அவர் அடையப்படம் சொல்லி திருவண்ணாமலை கிட்டக்கு இருக்குது. அந்த ஊர் சேர்ந்தவர் அப்பைய தீட்சிதர். இன்றைக்கி உலகம் முழுவதும் சம்ஸ்கிருதம் படிக்கிற யாராக இருந்தாலும் அப்பைய தீட்சிதருடைய கோலையானந்தம் இல்லாமல் படிக்க முடியாது. அந்த புக்கு எழுதுகிற தமிழ்நாட்டுக்காரர். அவருடைய 500வது ஆண்டுக்கு ஒரு 4 வருஷம் முன்னாடி நம்ம கொண்டாடினோம் 500வது பர்த்டே. ஆனால் தமிழ்நாட்டில் அவருக்கு எந்த ஒரு நினைவிடமோ ஒரு இதோ ஒன்றுமே விழாவோ ஒன்றுமே பண்ணலை யாரும். அப்பேற்பட்ட பெரிய மனுஷன் அவர். அதனால் சம்ஸ்கிருத மொழி வந்து எல்லோரும் அவசியம் கற்றுக்கணும். காமராஜர் ஐயா வந்து அவ்வளோ அழகாக, இப்போ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா தெலுங்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, தெலுங்கு தாய்மொழியானவங்க தமிழ்நாட்டில் இருக்காங்க, கன்னடம் தாய்மொழியானவங்க இருக்காங்க, மலையாளம் தாய்மொழியானவங்க இருக்காங்க.
இது மாதிரி குஜராத்தி தாய்மொழியான இருக்காங்க. இவங்கெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்காங்க, பல ஜெனரேஷனாக இங்கே இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் பேசத்தான் தெரியுமே தவிர வீட்டில் பேசிப்பாங்க கன்னடத்தையோ தெலுங்குலையோ மலையாளத்தையோ, எழுத படிக்க தெரியாது. ஏன்னா இங்கே வாய்ப்பு இல்லை, 2 மொழி தானே இருக்குது. இப்போ மும்மொழி திட்டம் சொல்லி கொண்டு வந்ததுன்னா உங்களுடைய சாய்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் எடுத்துக்கலாம். அப்போ மலையாளம் படிக்கிறோம், மலையாளம் படிச்சுக்கலாம். இப்போ தமிழ்நாட்டில் பல தலைமுறையாக தெலுங்கு பேசுகிறவங்க இருக்காங்க, அவங்க யாருக்கும் தெலுங்கு எழுத படிக்க தெரியாது, கன்னடம் எழுத படிக்க தெரியாது. இப்போ அவங்களுக்கும் கன்னடம் தெலுங்கு எழுத படிக்கிறதுக்குண்டான வாய்ப்பு கிடைக்கும் இல்லையா? அப்போ அது உண்டான நூல்களை அவங்க படிக்க முடியும். அப்போ மற்ற மொழியில் உள்ள நூல்களை படிக்கும்போது நம்மளுடைய நாலேஜ் வந்து ஜாஸ்தியாகுது, அறிவு வளரத்தான் செய்கிறது வேறு, நம்ம எதுவும் கெட்டு போகிறதில்லை. அப்போ தமிழும் தெரிஞ்சு மற்ற மொழிகளையும் தெரிஞ்சுதுன்னா நமக்கு நம்மளுடைய அறிவு இன்னும் பெருசு வளர்ந்தே வரும். அது மனுஷனுடைய விகாசம் இல்லையா, व्यक्ति விகாசம், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்ங்கிறோம், அது டெவலப் ஆகும். அதனால் இதை யாரும் அரசியல் ரீதியாக ஏதோ பேசினாங்க சார், அதெல்லாம் பெருசுப்படுத்த வேண்டாம் சார். அவங்களுக்கு ஏதோ ஒரு ஓட்டு கிடைக்கணும், லாபம், அறிவு இல்லாத ஏதோ ஜனங்கள் கடையில் போய் ஏதோ பேசிட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. வாங்க வாங்க கூட எங்களால் ரீச் பண்ண முடியல. எங்களுக்கு டீச்சர்ஸ் வாலண்டியர்ஸை நாங்கள் இன்னும் ஜாஸ்தி பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் கரூர் பக்கத்தில் மகாதானபுரம்ங்கிற இடத்துல ஒரு ட்ரைனிங் சென்டர் கட்டிருக்கோம், பாஷ்யம் சமஸ்கிருத சிக்ஷண கேந்திரம் சொல்லிட்டு 100 பேர் அங்கே தங்கி இருந்து படிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் சென்டரை அங்கே கற்றுருக்கோம். மாதம் புதுசாக சமஸ்கிருதம் கற்றுக்கணுங்கிறவங்களுக்கு அங்கே வகுப்பு நடத்துகிறோம், தாராளமாக வரலாம். அந்த மாதிரி எல்லா நிகழ்ச்சிகளும் நடத்திட்டு இருக்கோம். நான் கேரளாவில் பிறந்து வளர்ந்தேன். கேரளாவில் பார்த்திங்கன்னா நிறைய தமிழ் புஸ்தகங்கள் வந்து நூல்கள் வந்து மலையாளத்துக்கு டிரான்ஸ்லேட் ஆகிருக்கு. மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை வந்து திருவனந்தபுரத்தில் பிறந்து வளர்ந்தவர் தான். அவர் பிறந்து வளர்ந்ததே கேரளா திருவனந்தபுரத்தில் தான். ஆனால் அவர் தமிழ் அறிஞர், மலையாளத்துலேயும் அறிஞர், புரிஞ்சது. அதனால் அவர் மலையாளத்தில் நிறைய எழுதியிருக்கார், தமிழில் எழுதியிருக்கிறார். அதனால் சார் இந்த கேரளா தமிழ்நாடு இப்போ தானே வந்தது 1950s. சரி, முதல்ல இது வந்து மெட்ராஸ் ப்ரொவின்ஸானு இருந்து காசர்கோடு வரைக்கும் மெட்ராஸ் ப்ரொவின்ஸானு இருந்தது. அப்போ அது பாலக்காடு காலிக்கட்டு எல்லாமே மெட்ராஸ் சேர்ந்தது தானே. பல மொழிகள் தெரிஞ்சுட்டு அது நல்ல வல்லுநர். ஆனால் இந்த தமிழில் உள்ள பல நூல்களையும் அங்கே கொண்டு போகலாம். தமிழில் எத்தனையோ நல்ல நல்ல ஆளுகள் நிறைய புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க. இப்போ பாலகுமரன் அவரெல்லாம் எவ்வளோ பெரிய புத்தகங்கள் எழுதியிருக்க. இப்போ சமீப காலத்தில், பழைய காலத்தில் கல்கி கிருஷ்ணமூர்த்தி அந்த மாதிரி எழுதுறாங்க. சமீப காலமாக எழுதினவர் பார்த்தீங்கன்னா நூல்கள் பார்த்திங்கன்னா சுந்தர ராமசாமி இந்த மாதிரி இவங்கெல்லாம் அந்த புத்தகங்கள்லாம் மற்ற மொழிகளுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணால் தான் அவரே தமிழில் இந்த மாதிரி நல்ல பெரிய பெரிய சிந்தனையாளர்களா அப்படின்னு அவங்களுக்கு அப்போ தான் தெரியும் இல்லையா. அதனால் ஒரு மொழி எல்லோரும் தெரிஞ்சிருக்கணும் சார். அதனால் 3 மொழி கற்றுக் கொடுக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. யார் தேவையோ கற்றுக்குறாங்க, யாரையும் நம்ம திணிக்கலை. நீ ஹிந்தி தான் கற்றுக்கணும், சமஸ்கிருதம் தான் கற்றுக்கல. ஒரு அடிஷ்னலாக ஒரு லாங்குவேஜ், நீ விரும்பின லாங்குவேஜ் கற்றுக்கணும். அதுதான் நம்மளுடைய